சாகசமன்றன்னு சொல்லி அந்த அன்னைக்கு சமாதானம் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2009ஆம் ஆண்டு அமெரிக்கா யூட்டாவை சேர்ந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ். அவர் தன்னோட தேங்க்ஸ் கிவிங் லீவை செலிப்ரேட் பண்றதுக்காக அவர் ஒய்ஃப் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நட்டிபுட்டி கேவ் அப்படிங்கிற ஒரு குகைக்கு போறாங்க. அந்த கேவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறுகலான பாதைக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, எடுத்ததுமே ஒரு வழியை சூஸ் பண்ணி போயிருக்காரு. அந்த வழி பார்த்தீங்கன்னா பெரிய ரூமுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போறாரு. ஆனா அவரோட துரதிஷ்டம் அது ஒரு குறுகலான பாதைக்கு போயிருது. அவர் திரும்பி வர முடியாம நல்லா இடுக்குல மாட்டிக்கிறாரு. கிட்டத்தட்ட 70 டிகிரி தலைகீழ மாட்டிக்கிறாரு. பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால உடம்பு வீக் ஆயிருது, ரொம்ப போராட முடியல. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா உடனே ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவரை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா கயிறு புள்ளி அந்த பாறைக்கு நடுவுல நங்கூரம் போட்டு எல்லாம் நிறுத்தி எல்லாம் வெளியே கொண்டு வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் வெளியே வரதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. பட் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த நங்கூரம் உடஞ்சு அவர் இன்னும் உள்ள எடுத்துட்டு போயிருது. கிட்டத்தட்ட 27 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அவரை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணா மீதி இருக்கிற வீரர்களும் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே சமாதி கட்டிட்டாங்க. இன்னமே அந்த நட்டிபுட்டி கேவ்ல அவர் பேர் போட்ட இது இருக்கும். இப்போ என்னன்னா பொதுமக்கள் யாரும் அங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாம என்ன சொல்ல வரோம்னா, சாகசம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. இந்த சாகசமே நம்ம உயிரை பாதிச்சிடக்கூடாது. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.